ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Photoshopல ரொம்ப சிம்பிளா ஸ்கையை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜில் இருக்கிற ஸ்கையை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெனுக்கு போறேன். எடிட் மெனுல ஸோ இந்த இடத்துல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செகண்ட் அது டைம் எடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ நாம தேவையான ஸ்கையை நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிற டிராப் டவுனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஃபால்ட்டா நிறைய ஸ்கைஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல சன்செட் ஸ்கை வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சன்செட் ஸ்கையை குரூப்பை நம்ம ஓபன் பண்ணிட்டு நமக்கு தேவையான சன்செட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இது கிளிக் பண்றேன். ஸோ இந்த சன்செட்டை நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிவியூ நம்ம ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கையை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட மூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த டூல் எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கை அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து கொஞ்சம் பிரைட்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்மளால இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த டெம்பரேச்சர் நமக்கு வந்து வார்மா வேணுமா இல்ல கூலா வேணுமா அப்படின்றது வந்து நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய ஸ்கை வந்து ரொம்ப வார்மா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த ஸ்லைடரை நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வார்மா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல கூட நம்ம வந்து ஸோ இந்த ஸ்கையை வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதுல நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபிளிப்பை நம்ம எனேபிள் பண்றது மூலமாவும் நம்மளால ஹரிசாண்டலா நம்மள இந்த ஸ்கையை ஸ்கிப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை நான் ஆஃப் பண்றேன். ஸோ இதுவே எனக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்கிரவுண்ட் கலரை நீங்க டிராப் டவுன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டிங் மோட் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா மல்டிப்ளை வேணுமா இல்ல ஸ்கிரீன் மோடு வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு மல்டிப்ளை கரெக்டா இருக்கு. ஸோ அதனால நான் மல்டிப்ளை எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நியூ லேயர் வேணுமா இல்ல டூப்ளிகேட் லேயர் வேணுமா அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு நியூ லேயர் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் நியூ லேயர் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படி நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை டபுள் கிளிக் கொடுத்து தேவைப்பட்டா நம்ம இந்த பிரைட் கான்ட்ராஸ்டா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த இடத்துல நீங்க கலர் பேலன்ஸும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கைஸ், இந்த ஆப்ஷனை நம்ம இன்னொரு இமேஜுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜுக்கு நம்ம ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த லேயரை நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் மெனு போறோம். எஃபெக்ட் மெனுல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இப்படி கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசியா நம்ம என்ன ஸ்கை அப்ளை பண்ணுமோ அந்த ஸ்கை இங்க அப்ளை ஆகும். இப்போ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இந்த ஸ்கையை நம்ம எப்ப வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சன்செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சன்செட் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கையை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது எனக்கு பக்காவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்பட்டதுன்னா பிரைட்னஸை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கைக்கு நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வார்மா இருக்கிறதுனால நம்மளும் இந்த ஸ்கையை வார்மா மாத்திக்க முடியும். ஜஸ்ட் நம்ம இந்த ரைட் சைடு அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி மூவ் பண்ணா எனக்கு ஸ்கை வந்து இந்த இடத்துல வார்மா நமக்கு கிடைக்கும். கைஸ், இந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டை கடைசியா ஒரு இமேஜுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த லேயரை செலக்ட் பண்றோம். எடிட் மெனுக்கு போறோம். எடிட் மெனுல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே வந்து ப்ளூ ஸ்கையா இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு ரிலேட்டடா நம்ம ப்ளூ ஸ்கையை நம்ம வேற மாத்துவோம். இப்போ இதை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ ஸ்கைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ப்ளூ ஸ்கை வேணாலும் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது ப்ளூ ஸ்கை அப்ளை ஆயிருக்கு. இந்த ஸ்கைக்கு நான் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகப்படுத்துறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை இன்னும் கொஞ்சம் நான் வந்து கூலா மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் இது ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இது பிஃபோர், இது ஆஃப்டர். கைஸ், இது போல நாம ஒரு இமேஜ்ல இருக்க ஸ்கையை ரொம்ப சிம்பிளா ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.